பாப்பா என்ன பணம் எடுத்துட்டியா? வெளில லாரியில இருக்குது, ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் எடுத்துக்கங்க. என்ன கிண்டல் பண்றியா? பின்ன என்னங்க, எதுக்கு பார்வதி வீட்டுக்கு போய் 10 லட்ச ரூபா பணம் கேட்டுருக்கீங்க? அதுவும் மிரட்டி இருக்கிறீங்க. உடனே எடுத்துட்டு வந்து நாங்க கொடுத்துருமா? என்னப்பா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? என் எதிரில் இருக்கவங்க எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் என் பேச்சு இருக்கும். பாவம் சார், பார்வதி அவங்க தனியா இருக்கிறாங்க. அவங்கள போய் நீங்க மிரட்டி இருக்கிறீங்க. பணத்தை அவங்கள மட்டும் கொடுக்க சொல்லல, உங்க அம்மாவும் தான் கொடுக்கணும். அதான் எது கொடுக்கணும்? அந்த இடத்துல தானே தப்பு நடந்திருக்கு. என்னம்மா பேசுறீங்க நீங்க? நீங்க சொல்றதுல லாஜிக் இல்லம்மா. என்ன லாஜிக் இல்ல? ஒரு ஹோட்டலுக்கு போய் லவ்வர்ஸ் 2 பேர் ரூம் போடுறாங்கன்னு வைங்க, அங்க தப்பு நடந்துருச்சு. உடனே ஹோட்டல்காரன்ட்ட போயிட்டு உன் ஹோட்டல்ல தப்பு நினைச்சு பணத்தை கூட கேட்டு நிப்பீங்களா? நாங்க நம்பி எங்க பையனை அனுப்பணும்ல. தப்பு பண்ண மாட்டான்னு உங்க பையன் மேல கூட தானே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அதான் தப்பு பண்ணிட்டானே, பெண்ண அவங்ககிட்ட பணம் கேட்பீங்களா? டேய் என்னடா அது, நீ பண்ண வேலைக்கு நாங்க பணம் கொடுக்கணுமா? எங்களை பார்த்தா எப்பரா இருக்கு? இல்லண்ணே, நான் எதுவும். அவங்ககிட்ட என்ன பேச்சு? சரிங்க சார், உங்ககிட்டே பேசுறேன். டான்ஸ் கத்துக்க வந்த இடத்துல 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு நாங்க எதுக்கு சார் பணம் தரணும்? இப்ப நீ பணம் கொடுக்க வந்தியா பிரச்சனை பண்ண வந்தியா? நியாயத்தை கேட்க வந்திருக்கிறேன் சார். என் அம்மா மேல என்ன தப்பு இருக்கு? அவங்க எதுக்கு முதல்ல பணம் கொடுக்கணும்? உங்க பையனை நீங்க ஒழுங்கா வளர்த்துருக்கணும். இந்த பாருப்பா, எங்க பையனை டான்ஸ் கத்துக்க தானே அனுப்பணும். பொறுப்பா உங்க அம்மா தான் பாத்துக்கணும். அவங்களே கண்டுக்காம இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தால பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதுக்கு பணம் கொடுத்துதான் ஆகணும். தம்பி, நீ பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண, அதுல சந்தோஷம் தான். ஆனா எங்க மானம் போச்சுல்ல, அதுக்காக நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும். பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்பவே சொல்லணுமா இல்ல தனியா வந்து சொல்லணுமா? நீ தனியா வந்து சொல்லுவியோ இல்ல ஊரையோ கூட்டு வந்து சொல்லுவியோ, அதுக்கெல்லாம் பயப்படுறவங்க கிடையாது நானு. ₹1 கூட கொடுக்க முடியாது. என்ன பண்ண முடியும் உங்களால? அந்த இடத்தையே அசிங்கப்படுத்திடுவோம். உங்க அம்மா வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிடுவோம். உங்க அம்மா டான்ஸ் கிளாஸ் நடத்தல, தப்பான வேலை செய்யறாங்க நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுவோம். விடுப்பா சொன்ன விடுப்பா. பாருப்பா, தேவையில்லாம வந்து கை வச்சுக்கிட்டு இருக்காத. நாங்க நினைச்ச என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வீங்க? என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் ஒன்னும் கை கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டேன், புரியுதா? உங்களுக்கு மட்டும் தான் அசிங்கப்படுத்த தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் நினைச்சேன் ஒருத்தர் இல்லாம பண்ணிடுவேன். அந்த முத்து மிரட்டிட்டு போயிருக்கான். இப்ப நம்ம முத்து பேரை சொல்லி அடிச்சா முத்து ஆளை வச்சு அடிச்ச மாதிரி ஆயிடும். பழி அங்க போயிடும். வாங்கடா. சரிண்ணா. ஏய், யாரா நீங்களா? டேய் அடிங்கடா. டேய் முத்து சொல்லுங்கடா. ஒருத்தனையும் விட கூடாது. அடிங்கடா. அந்த முத்து தான் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனானா? சொல்லிட்டாரு. வேண்டாம், நல்லா அடிங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. இனிமே முத்தண்ண வீட்டு பக்கம் வந்தீங்க, முத்தண்ண கொண்டு வர ஜாக்கிரதை. அவ்வளவுதான். ஹலோ சிட்டி, நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்களை அடிச்சு நொறுக்கிட்டோம். ஆமா சிட்டி, நேரா ஆபீஸ்க்கு தான் வரேன்.